Hi friends, welcome back to my channel Savvy Learner. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்ஸோடு ஆரம்பிக்கலாம். எதுக்காக அக்கௌண்டிங் கான்செப்ட் கன்வென்ஷன்ஸை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்றத. யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா அக்கௌண்டன்ஸுமே எல்லா கண்ட்ரியில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே ஒரே அக்கௌண்டிங் சிஸ்டமை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த கான்செப்ட்டு கன்வென்ஷன்ஸை க்ரியேட் பண்ணாங்க. எப்படின்னா, இப்போது இன்கேஸ் நம்ம இந்தியன் கண்ட்ரியும் ஃபாரின் கண்ட்ரியும் நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ், அதாவது ஒரே மெத்தடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்டிங் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டும் ரெக்கார்ட்ஸும் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதான் கான்செப்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்வர்ஷனில் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கைட்லைன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் கன்வென்ஷன்ஸ். வாங்க இப்போது அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட் எது அப்படின்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஸோ பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்டை செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் செப்பரேட் என்டிட்டி அப்படின்னா, பிஸ்னஸையும் ஓனரையும் செப்பரேட்டாக பிரிக்கிறாங்க. அதாவது ஓனர் தனி, பிஸ்னஸ் தனி. ஏன் அப்படின்னா, பிஸ்னஸ் என்டிட்டி பொறுத்த மட்டும் நம்ம செய்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இன்கமாக இருக்கட்டும், ரெண்டுமே பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த கான்செப்ட்ஸ், அதாவது நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பர்சனல் டிரான்சாக்ஷன், அதாவது ஓனரோட டிரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே அவர் யூஸ் பண்ணுற எல்லா பர்சனல் டிரான்சாக்ஷன்ஸுமே பிஸ்னஸ்குள்ளே வரக்கூடாது அப்படின்றாரு. ஸோ அதுதான் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். ஸோ பேர்லேயே இருக்குது மணி மெஷர்மெண்ட். ஸோ நம்ம பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனுமே மணி ஓரியன்ட், அதாவது இட் மஸ்ட் பி டினோட்டட் இன் ருப்பீஸ். அதாவது நம்ம பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே அமௌண்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு கம்ப்யூட்டரை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எவ்வளோ கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்றது செகண்டரி. ஆனால் அந்த கம்ப்யூட்டரோட மணி எவ்வளோ, அதான் அந்த கம்ப்யூட்டரோட மணி ஒர்த் எவ்வளோ அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு கோயிங் கன்சர்ன் அப்படின்றது. ஸோ பேர்லேயே இருக்குது கோயிங் கன்சர்ன். ஸோ கன்சர்ன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரிலேட் பண்ணுறது, கோயிங் அப்படின்னா இட்ஸ் கண்டினியூவிங். ஸோ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கு நோ எண்ட் பாயிண்ட். ஈவன் தோ பிஸ்னஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி, லாஸில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் மஸ்ட் கண்டினியூ. சரி, அதோட ஆப்ரேஷன்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். ஏன்னா ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் வந்து இட்ஸ் அ கோயிங் கன்சர்ன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்டோட நம்ம அந்த பேரில் இருக்க காஸ்ட் ரிலேட்டடானது. ஸோ காஸ்ட் அப்படின்னா நம்ம வாங்குகிற எல்லா அசட்டுமே அந்த காஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணணும். ஏன் அப்படி ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ எவ்ரி 12 months நம்ம வாங்கின அந்த அசட் டைம்லேருந்து நம்ம அக்கௌண்டிங் பீரியடை க்ளோஸ் பண்ணும் போது அதுக்கு நம்ம டெப்ரிசியேஷன் போடணும். ஸோ எவ்ரி இயர் அந்த அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் காஸ்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். ஸோ பேர்லேயே இருக்குது டியூவல். ஸோ ரெண்டு கான்செப்டை இதை பாயிண்ட் பண்ணுது. அதாவது ஒன்று வந்து ரிசீவிங், இன்னொன்று வந்து கிவிங் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம ரிசீவிங் எது, ஃபர்னிச்சரை ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கிவிங் எதுனா கேஷ். ஸோ அதில் 10,000 அப்படின்னா அந்த 10,000 அமௌண்ட்டை நம்ம கொடுத்து தான் ஃபர்னிச்சரை நம்ம வாங்குகிறோம். ஸோ இந்த ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துட்டோன்னா ரெண்டு ஆஸ்பெக்ட்டுமே இருக்குது. ஒன்று ரிசீவிங்கும் இருக்குது, ஒன்று கிவிங் ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அதுதான் டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படின்றது. ஸோ இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா, ஃபார் எவ்ரி டெபிட் தேர்ஸ் அ கரஸ்பாண்டிங் அண்ட் ஈக்குவலண்ட் கிரெடிட் அப்படின்றது. டெபிட்ன்றது ரிசீவிங் அப்படின்றாங்க, கிரெடிட் இருந்தது கிவிங். ஸோ இதோட முக்கியமான சிஸ்டம் எதுனா டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டமை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கான்செப்ட் பீரியடிசிட்டி கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டில் பீரியடை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பண்ணுற எல்லா பிஸ்னஸுமே, நம்ம இப்போ ஜனவரியில் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா எவ்ரி 12 months அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும். எதுக்காக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா,
ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ரெடி பண்ணணும், ஒன்று நம்மளோட பிஸ்னஸ் எப்படி இருக்குது, என்ன பொசிஷன் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறக்கும் இந்த கான்செப்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் மேட்சிங் கான்செப்ட்டு. இந்த மேட்சிங் கான்செப்டில் எதை மேட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம அந்த வருஷத்தில் நமக்கு என்ன இன்கம் வந்திருக்கு, அந்த வருஷத்தில் நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோமோ அது ரெண்டுத்தையுமே நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ அதுதான் மேட்சிங் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பட் அது வந்து நெக்ஸ்ட் இயரோட இன்சூரன்ஸ், பட் இந்த வருஷமே நம்ம பே பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து இந்த வருஷத்தில் இருக்கிறனால இந்த அக்கௌண்டிங் இயரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதுதான் மேட்சிங் கான்செப்ட். ஸோ இந்த வருஷத்தில் நம்ம பண்ண இன்கம்ஸ் நம்ம என்ன செலவு பண்ணியிருக்கோமோ அது ரெண்டுமே நம்ம அக்கௌண்டிங் பண்ணணும். சம்டைம்ஸ் நமக்கு இன்கம் வராமல் இருக்கும், அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் பே பண்ணாமல் இருப்போம். பட் அது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ரியலைசேஷன் கான்செப்ட். அதாவது ரியலைசேஷன் அப்படின்னா யூஸிங். ஸோ இந்த இதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு அசெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த அசெட் வந்து இந்த வருஷம் எனக்கு அது யூஸ் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த வருஷம் என்னோடய டிமாண்ட் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு. ஸோ மேபி அது நெக்ஸ்ட் இயர் நான் அந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் நம்ம வாங்கினதை நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது அந்த நெக்ஸ்ட் இயரோட அக்கௌண்டிங் பீரியடில் நம்ம அந்த அசெட்டை ரெக்கார்ட் பண்ணால் போதும். ஆனால் எப்போ நம்ம பிஸ்னஸ்குள்ளே கொண்டு வரோமோ அப்போ அந்த அசெட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் ஆப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். ஸோ எவிடன்ஸ் அப்படின்றது இந்த கான்செப்டில் நம்ம பண்ணுற எல்லா எக்ஸ்பென்சஸும் இன்கமுக்குமே ஒரு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ டிஸ்பியூட்ஸோ சப்ளையர்ஸ்க்கோ கஸ்டமருக்கோ நடுவில் வந்துச்சு அப்படின்னா இந்த இன்வாய்ஸஸும் பில்ஸும் நமக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்கும். நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் கான்செப்ட் அக்ரூவல் கான்செப்ட். அக்ரூவல் அப்படின்னா கம்மிங், அதாவது நமக்கு வர வேண்டிய இன்கம், நம்ம பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு தான் அக்ரூவல் அப்படின்றது. அதாவது இந்த அக்கௌண்டிங் இயரில் நமக்கு வர வேண்டிய இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஆனால் சம்டைம்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ் நம்ம பே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த எல்லா என்ட்ரிஸுமே நம்ம அக்கௌண்டிங் பண்ணணும் அப்படின்றத இந்த கான்செப்ட். இன்னொன்று, நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒரு 1 lakh வர்த் நான் அந்த குட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஆனால் இந்த அக்கௌண்டிங் இயரில் எனக்கு அந்த 1 lakh அமௌண்ட் என்னால் பே பண்ண முடியல. அப்போது அந்த 1 lakh வர்த் குட்ஸை நான் இந்த வருஷத்தில் தான் அக்கௌண்டிங் பண்ணணும். மேபி நம்ம செட்டில் பண்ணியிருக்கோமோ இல்லையோ அந்த அக்கௌண்டிங் அந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த அக்கௌண்டிங் இயரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது அக்ரூவல் கான்செப்ட். பார்க்க போகிறது அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு என்ன கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா கன்சிஸ்டன்சி. ஸோ எதை வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்றாங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற அக்கௌண்டிங் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி மெத்தட் எவ்ரி இயர் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதா. எதுக்காக அப்படின்னா இந்த இயரோட பர்ஃபார்மன்ஸை நம்ம லாஸ்ட் இயரும் அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். கம்பேர் பண்ணுறக்கும், நம்மளோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறக்கும், நம்ம ப்ரொடக்ஷன் எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணுறக்கும் இந்த கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரே மாதிரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனுமே ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கணும் அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் சில கம்பெனிஸ்லாம் அவங்களுக்கு 50 lakhs வந்து ப்ராஃபிட் வந்துருந்துச்சு அப்படின்னா அது 25 lakhs, அதாவது பாதிக்கு பாதியாக வந்து மைனஸ் பண்ணி அவங்க வந்து அக்கௌண்டிங் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எதுவுமே நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணக்கூடாது அப்படின்றது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளோட பிஸ்னஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு தான் ஒரு ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும் அவங்களுக்கு நம்ம காட்டும் போது. ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸும் இருக்கக்கூடாது. நம்ம பண்ணுற எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுமே ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கணும் அப்படின்றாங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கன்வென்ஷன் மெட்டீரியலிட்டி. ஸோ இந்த மெட்டீரியலிட்டியில் 2 இருக்குது. ஒன்று வந்து மெட்டீரியல், இன்னொன்று இன்மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல் அப்படின்றது நமக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இன்மெட்டீரியல் அப்படின்னா நமக்கு எது இம்பார்ட்டண்ட் இல்லையோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு க்ளோதிங் கடை வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ அதில் வந்து ஒருத்தர் மிஸ்டர் ஏன்றவர் 50,000க்கு கூட்ஸ் வாங்குறார். அதே மாதிரி மிஸ்டர் பின்றவர் 1000 rupeesக்கு தான்
அந்த மெட்டீரியல் வாங்குறாரு. அப்போ எனக்கு இதில் வந்து எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா 50,000 தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மெட்டீரியல் அது வந்து எனக்கு மெட்டீரியல். ஸோ அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். 1000ன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்றது. ஸோ அதுதான் மெட்டீரியலிட்டி கன்வென்ஷன். நெக்ஸ்ட்டு கன்வென்ஷன் கன்சர்வேட்டிசம் கன்வென்ஷன்ஸ். ஸோ இந்த கன்வென்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வர வேண்டிய இன்கம் நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், பட் நம்ம இன்கர் பண்ண லாஸை நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது அந்த வருஷத்தில் வாங்கின ஸ்டாக்கு, ஆனால் நம்ம விற்க முடியாமல் அந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுருப்போம். ஸோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அதோட செல்லிங் ப்ரைஸ் இப்போ 60,000 அப்படின்னா, ஆனால் வந்து நம்மளோட நிஜமான ஸ்டாக் ரேட் வந்து 50,000 தான். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 10,000. அதை வந்து ப்ரொவிஷன் ஃபார் லாஸஸ் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இப்போ எனக்கு இன்கம் வர வேண்டியது, நம்ம வந்து இப்போ மெட்டீரியலிட்டி எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எனக்கு வர வேண்டிய 50,000 நான் வந்து இந்த வருஷம் எனக்கு வரும், நெக்ஸ்ட் இயர் வரும். ஸோ எப்போ எனக்கு அந்த இன்கம் வருதோ அப்போ ரெக்கார்ட் பண்ணால் போதும். பட் லாஸஸ் அப்படி கிடையாது. இந்த அக்கௌண்டிங் இயரில் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்டிங் இயரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இதுதான் கன்சர்வேட்டிசம். நம்ம பார்த்த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கமெண்ட் பாக்ஸஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஸ்டே டியூன், கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.